அண்மைச் செய்தி. மணப்பாறை அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 15 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். விபத்து குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள யாகபுரம் என்னும் இடத்தில் மேம்பால பணிகள் நடந்து வருகிறது. இதனிடத்து அதற்கான அறிவிப்பு பலகை ஒன்று அப்பகுதியில் வைக்கப்பட்டு அப்பகுதியை கடக்கும் வாகனங்கள் மெதுவாக செல்வது வழக்கம். இதற்கென மாற்றுப்பாதை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அவ்விடத்தில் வரும் வாகனங்கள் பொதுவாகவே மெதுவாக செல்வது வழக்கம். ஆனால் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் இந்த ஆம்னி பேருந்தின் டிரைவர் இதனை அறியாமல் அதிவேகத்துடன் வந்துள்ளார். அப்போதுதான் பாலம் அருகே உள்ள அறிவிப்பு பலகையை பார்த்து திடுக்கிட்டவர் திடீரென பிரேக் அடித்து பேருந்து இடதுபுறமாக திருப்பிய போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இழுத்துச் சென்றபடி அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி தீப்பிடித்து கவிழ்ந்தது. இதனால் பயணிகளின் அலறல் சத்தம் தொடர்ந்து அப்பகுதியினர் திரண்டு வந்து பேருந்து இருந்த பயணிகளை மீட்டு தோரங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த தோரங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதில் டிரைவர், கிளீனர் உள்பட பயணிகள் 15 பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இச்சம்பவத்தால் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து தோரங்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.